உம்முடைய வார்த்தையை அற்புத அடையாளங்களால் உறுதிப்படுத்துவீர் என்று வாக்கு கொடுத்தீர். இந்த நாளில் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை இதோ ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற யூடியூப் பார்க்குற ஒவ்வொருத்தரையும் சுகமாக்கி விடுதலையாக்கி ஆசிர்வதிக்கிறது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். இதோ இந்த ஆராதனை முடிந்து கடந்து போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு அற்புதங்களோடு வீடு செல்லுகிறமைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Welcome to church. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் என் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சிரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனும் குஷ்டரோகியாய் இருந்தான். சிரியா நாட்டின் படைத்தலைவன் நாகமான். அவன் பெரிய ஆளாக அந்த தேசத்துல இருக்கிறான். பலரால மதிக்கத்தக்க ஒரு மனுஷனாக, உயர்ந்த பதவி உள்ளவனாக, நிறைய பவர் உள்ளவனாக, வல்லமை உள்ளவனாக இருக்கிறான் அவன் அந்த தேசத்துல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்திருந்தது. நிறைய மனிதர்கள் இந்த உலகத்துல ரொம்ப வெற்றிகரமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நிறைய மறைமுகமான பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அதே போல இந்த நாகமான் நல்ல வாழ்க்கையில வெற்றிகரமான ஆள் அவன். அதுவும் தன்னுடைய வேலையில, படைத்தலைவன் என்ற அந்த வேலையில அவன் ரொம்ப வெற்றிகரமான ஆளாக அவன் இருந்தான். ஜனங்களால மதிக்கத்தக்கவனாக இருந்தான். ராஜாவுடைய நல்ல அபிப்பிராயம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தான். அப்படி இருந்தும் அவனுக்குள்ள ஒரு குறை இருந்தது. அது என்னன்னா, அவனுக்கு குஷ்டரோக வியாதி இருந்தது. சிரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தாள். இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவ இந்த நாகமானுடைய வீட்டுல அவனுடைய மனைவிக்கு பணிவிடை வேலை செய்து கொண்டு வருகிறாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாராவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்குவார் என்றாள். இந்த பணிப்பெண், இஸ்ரேலோட பணிப்பெண், அவ இந்த நாகமானுடைய மனைவி கிட்ட சொல்றா, அந்த நாகமானு அந்த தீர்க்கதரிசி கிட்ட போனா கண்டிப்பாக அவர் சுகம் பெறுவார் என்று சொல்லுகிறார். பாருங்க, அடிமையாக கொண்டு வரப்பட்டவள் அவள், பிடிச்சு இழுத்து வரப்பட்டவள். ஒருவேளை இவங்க அப்பா அம்மா கூட இவங்க சாகடிச்சிருக்கலாம், இல்ல இவளை பிரித்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பிரித்து இழுத்து கொண்டு வந்திருக்கலாம். இதான் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். அப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிற ஒரு பெண் அந்த சிரியா தேசத்துல இருக்கிற படைத்தலைவனுக்கு ஒரு உதவி செய்கிறார். இதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது. சாதாரண மனிதர்களா இருந்தா நாகமானுக்கு விரோதமாக செயல்படுவாங்க. ஆனா இவள் இஸ்ரேல் தேசத்தார், நாகமானுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லி அவ சொல்றா, எங்க தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரை போய் பார்த்தா நிச்சயமாக குஷ்டரோகத்திலிருந்து நாகமான் சுகமாவான் என்று தீர்க்கமா சொல்றார். இது நாம இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சபைக்கு வருகிறோம். நாம மற்றவர்களிடத்துல கர்த்தரை பற்றி சொல்லுகிறோமா?
அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நாம சொல்றோமா? இந்த உலகத்துல நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கு பதில் யார் தெரியுமா? நாம தான். அவர்கள் பிரச்சனைகளை இந்த உலகத்து மனிதர்கள் சொல்லும் போது கர்த்தரால அது கூடும் என்று நம்மளால சொல்ல முடிகிறதா? அவங்கள சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி நம்மளால கூப்பிட முடியுதா? அப்படி கூப்பிடுறீங்களா? ஆனா இங்க ஒரு பெண் நாகமானுக்கு சொல்றா, நாகமான் மனைவி கிட்ட சொல்றா, கர்த்தர் இருக்கிறாரு, எங்க கடவுள் இருக்கிறாரு, அவர் ஊழியம் செய்யற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர்கிட்ட போனா கண்டிப்பாக அவர் சுகமாவார் என்று இவர் சொல்லுகிறார். அப்படி நாம இந்த உலகத்துல மக்கள் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கும்போது, அவர்கள் பிரச்சனைகளை நமக்கு சொல்லும் போது, நாம பார்க்கும்போது, நாம அவர்களிடத்துல கர்த்தர் செய்வார், ஆலயத்துக்கு வாங்க, கர்த்தரால கூடும் அப்படின்றத நம்ம சொல்றோமா? ஏன் நம்ம நிறைய டைம் சொல்றது இல்லைன்னா, கர்த்தரை நம்ம அவ்வளவு வல்லமை உள்ளவரா நம்ம காணலையோ என்று தான் ஒரு சந்தேகம் வருகிறது. கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று நமக்கு தெரிஞ்சா அவர் நிச்சயமாய் குணமாக்குவார், விடுதலை ஆக்குவார், மக்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அவர்களை ஆலயத்துக்கு அழைப்போம், அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம், விசுவசிப்போம், அவருடைய தேவைகளை பெற்றுக் கொடுப்போம். இங்க இந்த இஸ்ரேல் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த பணிப்பெண் கர்த்தருக்கு ஒரு அருமையான ஒரு ஊழியத்தை செய்யறா பாரு. ஆனா இவர் பணிப்பெண்ணாகத்தான் வந்திருக்கிறார். ஆனா அந்த சிறிய தேசத்துல வந்து தன் கடவுள் யாரு என்பதை அவள் சொல்லுகிறாள். அந்த வீட்டுல அவங்களுக்கு தேவைப்படுது, ஒரு சுகம் தேவைப்படுது. மத்தேயு 4:23 அதுல கடைசி 3 வரி, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். இயேசு ஜனங்களுக்கு இருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சொஸ்தமாக்கினார். அப்படின்னா ஆங்கிலத்துல ஆல் என்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கார். எல்லா நோய்களையும் குணமாக்கினார். இயேசு எல்லா நோய்களையும் குணமாக்குகிறவர். அது பெரிய நோயா இருந்தாலும் சரி, சின்ன நோயா இருந்தாலும் சரி, அது காய்ச்சலா இருந்தாலும் சரி, கேன்சரா இருந்தாலும் சரி, இருதயத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி, கிட்னில பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் சரி, இயேசு குணமாக்குகிறவர். அவருக்கு பேர்லாம் தேவையில்லை, இந்த வியாதி அந்த வியாதின்ற பேரே தேவையில்லை. ஏன்னா அவர் காய்ச்சலை சுகமாக்குறதும் கேன்சரை சுகமாக்குறதும் ஒண்ணுதான். அவர் ஒன்றும் கேன்சரை சுகமாக்கும் போது பெரிய வல்லமையை வெளிப்படுத்தல, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் சுகமாக்கல, காய்ச்சலை ரொம்ப சுலபமாக்கிட்டார் என்று இல்லை, எல்லா வியாதிகளையும் சுலபமாக லேசாக குணமாக்குகிறவர் இயேசு. நம்மளுக்கு நிறைய நம்பிக்கைகளை ஊட்டிக்கொள்ளும், வசனத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு. அது ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபம் பண்ணும்போது வார்த்தைகளை பயன்படுத்தணும். அந்த வார்த்தைகளை நம்ம என்ன சொல்றது, நமக்கு நிறைய போதிக்கணும், நிறைய நமக்கு சொல்லணும். நமக்கு முதல்ல கர்த்தர் பெரியவர் என்பது நமக்கு தெரியணும்னா நமக்கு நம்ம கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நமக்கு நிறைய போதிக்கணும். துதிக்கிறது என்பது என்னன்னா, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பது சொல்வதை தான் துதிக்கிறது. அப்படி நம்ம கர்த்தரை பெரியவராக சொல்லி துதிக்கும் போது நமக்கே நம்ம போதிக்கிறோம் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று. அப்ராம்கிட்ட அவர் வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து வானத்தை காட்டுறார்.
வானத்து நட்சத்திரத்தை உன்னால் என்ன கூடுமோ என்று அவர் கேட்கிறார். யாராவது என்ன கூடுமோ என்று கேட்கிறார். அது காரணம் என்னன்னா, அதெல்லாம் அவர் தான் படைச்சேன், அவ்வளவு பெரியவர் என்பதை அவர் சொல்றார். மணலை பாரு அப்படின்றார், சந்ததி அப்படி இருக்கும்ன்றார். அவனை அப்ராம பெரிசாக கடவுளை சிந்திக்க வைக்கிறார் கர்த்தர். நம்மையும் கூட கர்த்தர் நிறைய டைம் ஜபத்துல அவரை பெருசாய் சிந்திக்கணும். அதுக்காக நம்ம நிறைய அவரை துதிக்கணும். அப்படி துதிக்கும் போது பெரியவர் என்று சொல்லி வானம்னா வானத்தை படைத்தவரை துதிக்கிறோம்னா வானத்துக்கு எல்லையே இல்லை. சூரியனை நட்சத்திரத்தை படைத்தவரை துதிக்கிறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் நம்ம இருக்கிற சூரியனை விட பல மடங்கு பெருசு. நம்ம இங்கேருந்து பார்க்கலாம், சின்னதா தெரியுது. நம்ம சூரியனை விட பல மடங்கு பெருசு ஒவ்வொரு நட்சத்திரமும். இந்த வான்வெளிக்காக துதிக்கிறோம். நாம ஒரு கேலக்சியில அண்டா சராசரத்துல வாழ்கிறோம். 9 கோள்களோ 10 கோள்களோ இருக்குது இதுல. இதே போல எத்தனையோ மில்லியன் பில்லியன் அண்டா சராசரம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அவ்வளவையும் படைத்தவர் கர்த்தர். ஒவ்வொரு செடியும் மரத்தையும், எவ்வளவு வித்தியாசமான கனிகள், எத்தனை வித்தியாசமான மரங்கள், எவ்வளவு வித்தியாசமான மிருகங்கள், பறவைகள், நீர்ல வாழ்கிற உயிரினங்கள், மனிதர்கள். இந்த கட்டவரல் எடுத்துங்களேன். இன்னைக்கு நம்ம போனை அப்படிதான் ஓபன் பண்றோம். அந்த கட்டவரலை வச்சுதான் ஓபன் பண்றோம். ஏன் கட்டவரல் கொடுக்கப்பட்டிருக்கு? வேற யாருக்குமே இந்த மார்க்கு கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட 700 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தருடைய கட்டவரலும் வித்தியாசம் உள்ளதா இருக்குது. ஆனா இவ்வளவுதான் சைஸ் இருக்குது. இந்த கட்டவரலுக்குள்ள இந்த 700 கோடி வித்தியாசமான கைரேகை இருக்குது. ஒருவேளை நீங்க 1000 வருஷம் வாழுறீங்கன்னா இன்னும் உங்களுடைய கைரேகைக்கு மேட்சா இன்னொருத்தரோட கைரேகை இருக்கவே இருக்காது. நீங்க 1000 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தீங்கன்னா கூட, எத்தனை பில்லியன் எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் பிறந்தாலும் இந்த விரல்ல இருக்கிற இந்த மார்க்கை நம்முடைய இது போல இன்னொருத்தருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ முதல்ல கிறிஸ்தவர்களாகிய நாம கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால்தான் துதிக்கும் போது அவர் எவ்வளவு பெரியவர், அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி சொல்றோம்னா அது காரணம் என்னன்னா கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் என்பதை நம்ம உணர்த்துறதுக்கு. அதான் துதியும் ஸ்தோத்திரமும். துதி என்பது கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பதை சொல்றதுக்கு. ஸ்தோத்திரம் என்பது நன்றி சொல்றது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து நன்றி சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் நாம கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பது நமக்கு தெரியும். இங்க சொல்லப்பட்டிருக்கு, நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம் 4:23 எல்லா நோய்களையும் குணமாக்குகிறவர். மத்தேயு 12:15 திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாக சென்றார்கள், அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கினார், எல்லாரையும் குணமாக்கினார். இயேசு இந்த பூமியில இருந்தப்போ எல்லா வியாதிகளையும் குணமாக்கினார். எல்லா வியாதிகளையும் குணமாக்கினார் மட்டும் இல்ல, எல்லாரையும் குணமாக்கினார். அவர்கிட்ட வந்த எல்லாருமே 100% சுகமானார். நாம எவ்வளவு பெரிய கடவுளை ஆராதிக்கிறோம் பாருங்க. எவ்வளவு பெரிய கர்த்தரை நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வணங்குகிறோம். அவர் யாரு? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு 1.5 மணி நேரம் வந்து ஒரு பிரசங்கம் கேட்கிறோம், பாடல் பாடுறோம் என்றதை மட்டும் நம்ம நினைச்சுக்க கூடாது. நிறைய பேர் சண்டே சர்வீஸ்க்கு போயிட்டு வரேன், சண்டே ஆலயத்துக்கு போயிட்டு வரேன், அந்த டைம் வந்துட்டு முடிஞ்சு போன பிறகு அவங்களுக்கு திருப்தி ஆயிடுது. நான் ஆராய்ச்சிட்டேன் கடவுளை, என் கடமையை முடிச்சுட்டேன், அதுதான் கிறிஸ்துவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நம்ம கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த பூமியில நாம் வெளிப்படுத்தணும்.
யோவான் 14:10 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவசிக்கிறதில்லையா? இயேசு பிலிப்பிடம் கேட்கிறாரு, ஏன் நம்மகிட்டே கேட்கிறாரு? நான் உங்களுடன் சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். சொல்றாரு, என் பிதா கிரியை செய்கிறார் இயேசு. நான் செய்யல, என் பிதா கிரியை செய்கிறார் அப்படின்றார். அப்போ நாம இந்த பூமியில இருக்கிறோம். இயேசு நம்மை கொண்டு கிரியை செய்ய விரும்புகிறார். எப்படி இயேசுவை கொண்டு பிதா இந்த பூமியில கிரியை செய்தாரோ, மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான்ல நம்ம வாசிக்கிறோமோ, அதே போல இயேசு நம்மை கொண்டு ஆவியானவர் வழியாக இந்த பூமியில கிரியை செய்ய விரும்புகிறார். நாமளும் சொல்லணும், நாம கிரியை செய்யல, கர்த்தர் கிரியை செய்கிறார் எங்களை கொண்டு அப்படின்றத சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மை கொண்டு பலருடைய வாழ்க்கையிலும் சரி, தேவன் கிரியை செய்கிறத நாம் பார்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. மத்தேயு 9:27 இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். 2 குருடர்கள் போய் இயேசு பின்னாடி போய் கூப்பிடுறாங்க. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவசிக்கிறீர்களா என்று கேட்டார். இயேசு கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு பிரச்சனை உள்ள மனிதர்களை பார்க்கிறோம், வியாதி உள்ள மனிதர்களை பார்க்கிறோம், கஷ்டப்படுகிற மனிதர்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு தீர்வு இயேசு என்பதை நாம சொல்வது மட்டும் இல்ல, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம இருக்கணும். இதுக்குதான் ஜெபம் பண்ணணுமே. நிறைய டைம் நம்முடைய தேவைகளுக்காக நிறைய ஜெபம் பண்றோம். நல்லது, ஜெபம் பண்ண வேணான்னு சொல்லல. அதுதான் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தரணும்னு சொல்லி பவுல் ஜெபிக்கிறார். நம்ம கண்கள் பிரகாசம் அடையும் போது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் வெளிச்சம் அடையும் போது, தெளிவு பெறும்போது நம்முடைய ஜபத்துக்கான பதில் நமக்கு உண்டாகிறது. இங்க பாக்குறீங்க, அவர் கேட்கிறாரு, இயேசு அவர்களுக்கு இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவசிக்கிறீர்களா? நம்ம ஒவ்வொருத்தரையும் கேட்கிறாரு, என்னைய சேர்த்துதான். நம்ம கர்த்தரை நம்ம எவ்வளவு பெரியவரா நம்ம பார்க்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை கொண்டு சொல்றது நம்முடைய வேலை. நம்ம கர்த்தரிடம் இருந்து நிறைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம். சாட்சி சொன்னா நிறைய சொல்லுவீங்க, ஒரு புக்கே போடலாம். ஒவ்வொருத்தரோட சாட்சியும் சொல்லும் போது ஒரு புக்கே நம்ம போடலாம். கர்த்தர் நமக்கு அவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, நாம அவருக்கு செய்யணும்ல. எவ்வளவு நன்மைகள் யோபு சொல்றாரு பாருங்க, எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் அவர் செய்கிறார். எண்ணவே முடியாது அவர் நமக்கு செய்யற அதிசயங்களை, ஆராயவே முடியாது. எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம புத்தியை கொண்டு, ஐம்புலனை கொண்டு அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரவே முடியாது. அப்படிப்பட்ட கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்யறாருன்னு சொல்றார். நம்மளால புரிஞ்சிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்யறாரு. இப்போ அவ்வளவு வல்லமை உள்ளவர். அதை நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, இயேசு சொல்றாரு இல்லையா, நான் செய்யல கிரியைய, என் பிதா செய்கிறார். அவர் பிதா செய்கிறார்னா, பிதாவை அவர் எவ்வளவு பெருசா
தன்னுடைய மனக்கண்கள்ல, தன்னுடைய சிந்தனையில, தன்னுடைய பேச்சில அவர் வைத்திருக்கிறார் பாருங்க. அப்போ கர்த்தர் எல்லா நோய்களையும் குணமாக்குகிறவர். அதுல சித்தம் இருக்குதா இல்லையான்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரையும் குணமாக்குகிறார். எந்த மதத்தினரா இருந்தாலும் குணமாக்குகிறார். இந்த நாகமானோட அவன் யூதனே கிடையாது, அவன் இஸ்ரேலே கிடையாது, அவன் புறவினத்தான். அவனுடைய வாழ்க்கையில அவனை குணமாக்குகிறார். அவன் குணமாக நிறைய ஹெல்ப்பும் பண்றாரு பாருங்க. நீ பின்னாடி வாசிங்கன்னா தெரியும் பாருங்க. அவன் சுகமாகணும்ன்றத விரும்புகிறார். நாம சுகமா இருக்கிறத விட தேவன் அதிகமா விரும்புறார் நாம சுகமா இருக்கணும்னு. இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் சுகமா இருப்பதுதான் அவருடைய சித்தம். அதனால்தான் மத்தேயு 8 அந்த மலை பிரசங்கம் முடிஞ்சு கீழே இறங்கி வருவார் பாருங்க. அப்போ ஒரு குஷ்டரோகி முன்னாடி வரான். 2-3 வசனம். அப்போது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். உடனே அவன் சுகம் பெற்றான். அந்த கணப்பொழுதே கர்த்தர் அவனை சுகமாக்கினார். சொல்லுறார் பாருங்க, எனக்கு சித்தம் உண்டு, இந்த நிமிஷம் நீங்க சுகமா இருக்கணும்ன்றது என்னுடைய சித்தம் என்று கர்த்தர் சொல்றார். நாம நிறைய உலகத்தை பற்றி யோசிக்கிறோம். நிறைய என்ன சொல்றது, போனை நோண்டுறோம், இத்தனை நோண்டுறோம், அத்தனை நோண்டுறோம், எல்லாம் அப்படியே பொழுதுபோக்கோடு வாழறாங்க நிறைய. ஆனா இந்த வேதத்தை எடுத்து வாசி பார்த்து அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த திருப்பி திருப்பி சொல்லி நம்மள இயேசு இடத்துல சிந்தித்து நம்ம வாழ ஆரம்பிப்போம்னா நம்முடைய வாழ்க்கை அது வேற மாதிரி இருக்கும். அது நம்ம சொல்லவே முடியாது, அப்படி மாறி போகும் நம்முடைய வாழ்க்கை. இந்த புஸ்தகம் நம்மள அப்படி மாத்தும். தேவனுடைய வார்த்தை நம்மள தலைகீழ மாத்தும். இங்க சொல்றாரு, எனக்கு இந்த நிமிஷம் நீ சுகமா இருப்பது என்னோட சித்தம் அப்படின்றது. அப்ப இன்னைக்கு பார்த்தோம், இயேசு எல்லாரையும் குணமாக்கினார், எல்லா வியாதிகளையும் குணமாக்கினார். அவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, இந்த நிமிஷம் ஒவ்வொரு மனுஷனும், இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் சுகத்தோடு வாழ்வதுதான் என்னுடைய சித்தம் என்று சொல்றார். வியாதிஸ்தர்கள் வியாதி வந்தப்போ வியாதி கடவுளுடைய சித்தம் என்று சொல்லக்கூடாது. அதனால்தான் யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்துல உண்டாகி ஜோதி பிதாவிடத்திலிருந்து வருகிறது, அவரிடத்துல எந்த மாறுதலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும், நல்ல விஷயங்கள்லாம் பரலோகத்திலிருந்து வருது. நம்ம கெட்ட விஷயம் நினைக்கிற அத்தனை கெட்ட விஷயமும் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை, அது பாதாளத்திலிருந்து வருது, கீழந்து வருது. அதை நம்ம தேவ சித்தம் என்று சொல்லி நம்ம அமைதிப்படுத்திடக்கூடாது, நம்முடைய விசுவாசத்தை குறைத்து விடக்கூடாது, இல்ல விசுவாசிக்காதபடி ஆயிடக்கூடாது. இந்த குஷ்டரோகி சொல்றான், உமக்கு கூடுமானால், நீங்க விரும்பினா, உமக்கு சித்தமானால் நடத்துங்க அப்படின்றான். இயேசு சித்தம் உண்டு தான் சொல்றார். இந்த குஷ்டரோகி போல நாமளும் இவ்வளவு நாள் கடவுளுடைய சித்தம் பொழுது, கடவுள் ஏதோ டிசைன் பண்ணி அனுப்பி இருக்கிறாரு, இல்ல ஜீவ புஸ்தகத்துல ஏற்கனவே எழுதி வச்சுக்கிறார், புருஷ எப்போ சித்தம் அதை எழுதி வச்சுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பைபிளை நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, பூமியில நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படும்ன்றது. அப்போ நாம இந்த உலகத்துல மாறுதலை கொண்டு வர கர்த்தர் நம்மள வைத்திருக்கிறார். இயேசு பரமேறினப்போ அவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது.
எப்போ பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவிய நான் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போறார். 10 நாள்ல பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மேல இறங்கி வருகிறார். சொல்லும்போது சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரலோகத்தோட வல்லமை இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பரலோகத்தின் வல்லமை இருக்கிறது. இயேசுவை உயிரோடு எழுப்பினவருடைய வல்லமை இருக்குது. எபேசியர் 1:19 நம்ம வாசிக்கிறோம். இந்த வல்லமைய கட்டவிழ்ப்பது நம்ம கையில தான் இருக்குது. கிறிஸ்தவர்களாகிய நம்ம கிட்ட தான் இருக்குது. கர்த்தர் தம்முடைய வல்லமையை கொடுத்து அதை கட்டவிழ்க்கவும் செய்ய மாட்டாரு. நமக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. நாம அதை விசுவாசத்துல அதை கட்டவிழ்க்கணும். நம்ம வாழ்க்கையிலும் சரி, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி. கரண்ட் மாதிரி தான். எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கரண்ட்டை கொண்டாந்து மீட்டர் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. நீங்க சொல்லும் போதெல்லாம் கொண்டாந்து சுவிட்சை போட்டுட்டு போக மாட்டாங்க இல்லையா? என்னங்க ஃபேன் போடல அப்படி போன் அடிச்சிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? மீட்டரை பாரு, ஓடுதா பாரு, கரண்ட் வருதா பாரு. வருதா? அதான் என் வேலை. சுவிட்சை போடுறது போடாம இருக்கிறது உங்களுடைய வேலை அப்படின்னுடுவோம். நாம தான் போடணும் சுவிட்சை. அதே போல தேவன் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையை நாம தான் கட்டவிழ்க்கணும். அந்த வல்லமைக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம் ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அவருடைய வல்லமை நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குன்னு இந்த வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 1:8. அந்த வல்லமைய கர்த்தர் கட்டவிழ்க்க சொல்வார் ஒழிய அவர் கட்டவிழ்த்துன்னு இருக்க மாட்டார். விளங்குச்சுங்களா? எல்லா வியாதிகளையும் குணமாக்கக்கூடிய வல்லமை நமக்குள்ள இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் சுகமாக்குகிற வல்லமை நமக்குள்ள இருக்குது. ஏன்னா இயேசுவிடத்தில் இருந்த அதே வல்லமை நமக்குள்ள இருக்குது. இன்னும் சொல்ல போனா இயேசுவிடத்தில் இருந்த வல்லமையை விட அதிகமான வல்லமை நம்ம கிட்ட இருக்குது. ஏன்னா கடவுள் இயேசுவை உயிர்ப்பித்த போதுதான் அதிக வல்லமையை வெளிப்படுத்தினார். அந்த வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமைய இந்த உலகத்துல நாம கட்டவிழ்க்க ஆரம்பிச்சோம்னா இந்த உலகம் மாறிடும். இந்த இஸ்ரேல் பெண்ணு நாகமான் வீட்டுல இருக்கிற இது பழைய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாட்டுல கூட அந்த பெண் அந்த தீர்க்கதரிசி கிட்ட நீங்க போனீங்கன்னா அவர் சுகம் வருவார் என்ற தீர்க்கமா சொல்றாங்க. பாருங்க, இது வேலைக்கார பொண்ணு அடிமையாக வேலைக்காரியாக கொண்டு இழுத்து வரப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வேலை சுகம் பெறலன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த நாகவான் போய் அவனுடைய சிறிய ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்கிறான். நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போய் எலியாவை நான் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் பர்மிஷன் கேட்கிறான். அந்த ராஜா பர்மிஷன் கொடுக்குறாரு. அது ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. நீங்க எடுத்து வாசிப்போம் பாருங்க. யாருக்கு? இஸ்ரேல் ராஜாவுக்கு லெட்டர் கொடுக்குறாரு. ஏன் இஸ்ரேல் ராஜா கொடுக்குறாருன்னா நேரா தீர்க்கதரிசிக்கு கொடுத்தா 2 ராஜாக்களுக்குள்ளயும் பிரச்சனை வரும். ஏன்னா ராஜாவுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார் ராஜா. அந்த ராஜா அதுக்கப்புறம் இந்த நாகமான தீர்க்கதரிசிகிட்ட போ என்று அனுப்புகிறார். அது மாத்திரம் இல்ல, அவன் ஒரு படையோடு போறான்.
இத்தனை பேரோடு போய் தீர்க்கதரிசியை சந்தித்து ஒருவேளை சுகம் பெறாமல் வந்து இருப்பானா, என்ன செஞ்சிருப்பான்? அந்த பணிப்பெண்ணை கொன்று கூட இருப்பான். நிச்சயமா செஞ்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை. அந்த தீர்க்கதரிசியை போய் பார்த்தா கண்டிப்பா சுகம் பெறுவான், கர்த்தர் சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். இதுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசி எலிசா இதுக்கு முன்னாடி குஷ்டரோகிய சுகப்படுத்தி இருக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனா இவர் செய்யற அற்புதங்கள் தெரிஞ்சிருக்கு அந்த பெண்ணுக்கு. இவர் வழியாக கர்த்தர் கிரியை செய்கிறார் என்பத அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் மேல அவ்வளவு நம்பிக்கை. அதனால அவ தீர்க்கதரிசியின் இடத்துல அனுப்புகிறார். அப்பொழுது அவள் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் என்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவர் நேரத்தில் அறிவித்தாள். நாகமானின் மனைவி நாகமான இடத்துல அறிவிக்கிறார். இந்த மாதிரி ஒரு பணிப்பெண் வந்து சொல்ற, இவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, போனா சுகம் பெற்றுடலாம் அப்படின்னு. புரியுதுங்களா? இந்த நாகமான் சுகம் பெற எத்தனை பேர் உதவி செய்யறாங்க பாருங்க. பணிப்பெண் ஒண்ணு, மனைவி ஒண்ணு. கர்த்தர் எப்படி கிரியை செய்யறாரு பாருங்க. அவனை எப்படி சுகப்படுத்தி அந்த தேசத்துல அவனை கொண்டு காரியங்களை செய்யணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். கர்த்தர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிரியை செய்கிறவர் கிடையாது, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் கிரியை செய்கிறவர் அவர். இந்த பூமியில வாழ்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும்ன்றது தான் கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம் பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் மனைவி ரட்சிக்கப்படல பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? பைபிள் அது கிடையாது. இயேசு சொல்லியிருக்கிறாரு, அது ரொம்ப குறுகலான பாதை, பரலோகம் போறதுக்கு ரொம்ப கஷ்டம், நிறைய பேர் முயற்சி செய்தும் அதுக்குள்ள போவதில்லைன்னு இயேசு சொல்லியிருக்கார். அது பழைய ஏற்பாடு. அவர் பழைய ஏற்பாட்டை தான் பிரசவம் பண்ணார் இயேசு. பழைய ஏற்பாட்டை அவர் பிரசவம் பண்ணதுனால தான் அவர் சொல்றாரு, நான் இஸ்ரேல் தேசத்துக்காக அந்த ஜனங்களுக்காகத்தான் வந்தேன்றார். அப்ப நம்மளாம் கவனிங்க, இஸ்ரேல் தேசத்துக்காக தான் வந்தேன், இஸ்ரேலுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்றார். அப்பெல்லாம் நம்மலாம் வந்து பரலோகத்துல விரவு கட்டையா வைக்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்குமா? வாழ்ந்து செத்து விரவு கட்டை மாதிரி போய் பரலோகத்துல எரிந்து கொண்டு இருக்கணுமா? இல்ல, இயேசு சிலுவைக்கு முன்னாடி அதை சொல்றாரு. சிலுவைக்கு பிறகு எல்லாம் மாறிடுச்சு. அதனால்தான் வேதத்தை வாசிக்கும் போது சிலுவைக்கு முன்னாடி சிலுவைக்கு பின்னாடிய போதனைன்றத நாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவானா இருந்தாலும் சரிதான், அது பழைய உடன்படிக்கை சார்ந்தது தான். சிலுவைக்கு அப்புறம் ரத்தம் சிந்தின பிறகு வருகிற காரியங்கள் தான் புதிய ஏற்பாடு. அதனால்தான் அதை சரியா டிவைட் பண்ணி சரியா பகுத்தறிந்து போதிக்கணும். அப்படியே எடுத்து நம்ம போதித்தர. இயேசு சொல்றாங்க, பரலோகத்துக்கு போற வாசல் ரொம்ப குறுகையானதுன்றாரு. பல பேர் முயற்சி செய்தும் அதுல போல அப்படின்றாரு. அப்புறம் என்னத்துக்கு நம்ம கிறிஸ்தவர்லாம் முயற்சி பண்ணியும் போலன்னா அது சும்மா இருந்துட்டு போலாமே. இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்ற மாதிரி ஜாலியா இருந்துட்டு கூட போலாமே. யோசிச்சு பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆவிக்குரிய எல்லாம் பண்ணி போகாம போயிட்டா யோசிச்சு பாருங்க, அவங்க கதை என்ன வருது யோசிச்சு பாருங்க. இது சிலுவைக்கு முன்னாடி உபதேசம், அது புரியுதுங்களா? ஆனா சிலுவைக்கு அப்புறம் ரட்சிப்புனா என்ன? தீது 2:11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமானது. கவனிச்சிங்களா? தேவ கிருபை இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷன் மேலே இருக்குது. கிருபை, அந்த கிருபை எவ்வளவுனா அவரை ஏற்றுக்கொள்ள நம்பக்கூடிய விசுவாசமும் அவரே கொடுத்துடுறாரு. அந்த ரட்சிப்புல அவரை ஏற்றுக்கொண்டா போதும்.
இங்க சொல்றாரு, எல்லாரும் இந்த உலகத்துல இன்னைக்கு வாழுற அத்தனை மனுஷனும் ரட்சிக்கப்பட்டு வாழணும்ன்றது தான் வேதத்தோட காரியமே. ஒருத்தர் விடாம. அதனால்தான் இயேசு சொல்றாரு, உலகமெல்லாம் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க அப்படின்றார். சீடர் ஆக்குங்க அப்படின்றார். ஏன் சீடர் ஆக்குங்கன்றாரு? போய் மதம் மாத்த சொல்ல அவர் யார் என்பதை போதிங்க. அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை காமிங்க. ஏசு அங்க சொல்றாரு இல்லையா, எல்லா அற்புதங்களும் செஞ்சுட்டு அவர் சொல்றாரு பாருங்க, நான் செய்யல, என் பிதா தான் என் வழியா கிரியை செய்யறாருன்றார். அப்போ இங்க நாகமானுடைய மனைவி போய் நாகமான்கிட்ட சொல்றா. அப்போது சிரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். என்ன சொல்றான் பாருங்க இந்த சிறிய ராஜா, நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், நீங்க இஸ்ரேல் ராஜாவை போய் பாருங்க அப்படின்றான். தீர்க்கதரிசியை நேரா போய் பாருங்கன்னு சொல்லல. தீர்க்கதரிசியை போய் இவங்க நேரா பார்த்துருந்தாங்கன்னா 2 நாட்டுக்கு சண்டை வந்துட்டு இருக்கும். அது எப்படி இன்னொரு நாட்டு படைத்தலைவன் தன் தேசத்துக்குள்ள நுழைஞ்சு தீர்க்கதரிசியை பார்த்தான் எனக்கு தெரியாம அப்படின்னு வரும். அதனால இந்த சிறிய ராஜா கவனமாக அதை இஸ்ரேலின் ராஜாவுக்கு அனுப்புகிறான். அந்த லெட்டரை கொடுத்து அனுப்புறான். கையில 10 தாலந்து வெள்ளியும் 1000 சேக்கல் நிறைய பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் இஸ்ரேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். இஸ்ரேலின் ராஜா கிட்ட போய் கொடுக்கிறான். அதுல இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தது. நல்லா கவனிங்க, சிரியா ராஜா அவனுக்கு இஸ்ரேல் ராஜாவுக்கு லெட்டர் கொடுக்குறான். இன்னும் அந்த ராஜாவை இஸ்ரேல் ராஜாவே சுகமாக்குற மாதிரி இவன் எழுதி கொடுக்குறான். வேற வழி கிடையாது. இவன்னா எழுதி இருக்கணும், நான் உங்களுக்கு லெட்டர் கொடுக்குறேன், அவனை கொஞ்சம் தீர்க்கதரிசிகிட்ட அனுப்பி சுகப்படுத்தி அனுப்புங்க அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஆனா இவன் நீங்க சுகப்படுத்தி அனுப்புங்க அப்படின்னு எழுதிக்கிறான். இஸ்ரேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்பி இருக்கிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? நான் கடவுள் கிடையாது அப்படின்றான். எனக்கு ஏன்ட்ட போய் அனுப்பிட்டே அப்படின்னு. என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். ராஜா, இந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இது, சுகமாக்க ராஜா அனுப்புறான்னா வேணுட்டே பண்றான் போல இருக்கு, நம்ம பண்ணாம விட்டுட்டோம்னா அவன் வந்து பிடிச்சி நம்ம தலையை எடுத்துருவான் பொழுது அப்படின்ற ஒரு பயம், கலக்கம், குழப்பம் அவனுக்குள்ள வந்துடுச்சு. பழி வாங்கறதுக்காக இப்படி ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த பணிப்பெண்ணோட விசுவாசம் எப்படி பாருங்க. ராஜா எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கிறான், அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லை பாருங்க. ஆனா அந்த பணிப்பெண் சரியாக சொல்றா, போய் தீர்க்கதரிசி எலிசாவை போய் பாரு, வரக்குள்ள சுகத்தோட தான் வருவீங்க அப்படின்றான். நீங்க ஒருவேளை இந்த உலகத்துல ஒரு சின்ன மனிதர்களை போல உங்களை நீங்க சித்தரித்து கொண்டிருக்கலாம். இந்த உலக மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களை, மாற்றங்களை உங்களால கொண்டு வர முடியும். இந்த பணிப்பெண் பாருங்க, சாதா வேலை செய்யற பெண் கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்துகிறா பாருங்க. கர்த்தர் மேல எவ்வளவு பெரிய விசுவாசம் வைத்திருக்கிறா பாருங்க. எபிரேயர் 11 எடுத்து வாசிங்கன்னா, விசுவாசத்தினால் ஜெயம் கொண்ட மனிதர்கள் எழுதப்பட்டிருக்கு. நீ எடுத்து வாசிங்கன்னா தெரியும் பாருங்க. ராகாப்பு, அப்ரஹாமு, ஈசாக்கு, தானியேலு, இவர்களை பற்றி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த எபிரேயர் 11 புஸ்தகம் எழுதப்படும்னா நம்முடைய பேர் எழுதப்படுமா? அந்த அளவுக்கு நம்ம
கிறிஸ்துவ வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்கிறோமா, அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஏதோ ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்கிறோம் ஞாயிற்றுக்கிழமையில வந்து, நானும் விசுவாசத்தோட ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம் அப்படின்றத மட்டும் இல்லாம கர்த்தருடைய கிரியைகளை இந்த உலகத்துல கொண்டு வருகிற மனிதர்களாக நம்ம மாறணும். கர்த்தர் நம்மை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர விரும்புகிறார், ஒளியை கொண்டு வர விரும்புகிறார். நாம போய் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு சுவிசேஷம் சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அவர் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும்னா அவங்க சொல்லாம கொள்ளாம கோயில் அவங்க பின்னாடியே நடந்து சர்ச்சுக்கு வந்துருவாங்க. இயேசுவும் பாருங்க, போதிக்கிறதோடு நிறுத்திடல, போதித்து முடித்த பிறகு அவர் அற்புதங்களை செய்தார் என்று வேதம் சொல்லுது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் ஊழியக்காரன் தான். எட்டாவது வசனம், இஸ்ரவேல் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேல் தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். நல்லா கவனிங்க, ராஜா சட்டை கீழ்ச்சிக்கினது அந்த ஊருக்கே தெரிஞ்சிருக்குது. இந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை, பெரிய போஸ்ட்ல இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா கர்த்தரால் தேர்ந்து கொள்ள மாட்ட மனுஷன் ராஜாவா. ஆனா இந்த ஊர்ல இருந்து போன ஒரு பெண்ணு சிரியா நாட்டுல போய் அந்த படைத்தலைவனுக்கு கர்த்தரை பற்றி சொல்லி அந்த தீர்க்கதரிசிகிட்ட அனுப்புறான்னா, இந்த ராஜா, இஸ்ரேல்ல இருக்கிற ராஜாவுக்கு அந்த நம்பிக்கை இல்லை பாருங்க. அந்த இஸ்ரேல் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகி எலிசா கேட்டபோது சிம்பிளா சொல்றாரு, எலிசா நீ ஏன் சட்டையை கீழ்ச்சிக்கின, என்கிட்ட அனுப்ப வேண்டியது தானே அப்படின்ற. இதாங்க ராஜா கிட்ட அப்படி சொல்ல முடியுமா? அதனால கொஞ்சம் அப்படி பாலிஷா சொல்ற, உன்னால முடியாதுன்னு தெரியுது, அதுக்கே நீ சட்டையை கீழ்ச்சிக்கிற, இதோ நான் தீர்க்கதரிசின்னு நான் ஒருத்தன் இருக்கிறேன், என்கிட்ட அனுப்ப அப்படின்ற. நல்லா கவனிங்க, இப்போ எலிசாவே உதவி செய்யறாரு நாகமானுக்கு, அவன் வா அப்படின்னு. இத்தனைக்கும் கடவுளை அறியாத ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி கிரியை நடப்பிக்கிறார் பாருங்க. அப்படியே நாகமானும் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசப்படியில் நின்றான். நல்லா கவனிங்க, ரதத்தோடும் குதிரையோடும் வாசப்படியில வந்து நிக்கிறான். ஏன்னா அந்த தீர்க்கதரிசி இவன் படைத்தலைவன்றத பார்க்கணும், இவன்கிட்ட நிறைய கூட்டம் இருக்கணும், கூட்டம் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியணும். தன்னுடைய ப்ரைடை காட்டுறான், அந்த இடத்துல பெருமையை காட்டுறான், நான் பாரு அப்படின்ற மாதிரி காட்டுறான் அவர்கிட்ட. நீ இவ்வளவு பெருமைப்படுறியா அப்படின்ட்டு எலிசா என்ன செய்யறாரு பாருங்க, அவன் மூஞ்ச கூட பார்க்கல, நீ ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி பண்றாரு பாருங்க. அப்போது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, அவர் கூட போல, ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். நல்லா கவனிங்க, படைத்தலைவன் வந்திருக்கிறான், கிட்டத்தட்ட சிரியாவின் ராஜா மாதிரி தான் அவன். அப்ப சொல்றாரு பாருங்க, நீ போய் ஒரு வேலைக்காரனை அனுப்பி, இவருடைய வேலைக்காரனை அனுப்பி, நீ போய் அங்க யோர்தான்ல 7 தரம் மூழ்கி ஏந்திரி, நீ சுகம் பெறுவ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. 11வது வசனம், அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால அந்த இடத்தை தடவி விவிதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று
எனக்குள் நினைத்திருந்தேன். சொல்றா பாருங்க, தொட்டு அந்த இடத்துல தொட்டு சுகமாக்குவார் அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். பல வேலைகள்ல இல்ல 100% நம்ம நினைக்கிற வழியில உதவி வரவே வராது. நம்ம நினைக்கிற வழிகளில் கர்த்தர் கிரியை செய்வதே கிடையாது. அது உங்க வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி. நம்ம நினைப்போம் இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. ஆனா அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, வேற யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா அவசர பாருங்க, உங்கள் வழி என்னுடைய வழிகள் அல்ல, உங்கள் சிந்தனை என்னுடைய சிந்தனை அல்ல என்று கர்த்தர் சொல்றார். அப்போ கர்த்தர் நம்முடைய அறிவை கொண்டு கிரியை செய்கிறவர், நம்ம நினைக்கிற மாதிரி கிரியை செய்கிறவர் அல்ல. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவிசுவாசம் வரதுக்கு காரணமே நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம டைம் டேபிள்ல நம்ம நினைக்கிற நாள்ல நிமிஷத்துல அற்புதம் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த நாகமான் மாதிரி தான் நிறைய ஆவிக்குரிய மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால்தான் நீதிமொழிகள் 3 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் தான் ஜபம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இந்த வசனத்தை வீட்டுல போய் தியானித்து பாருங்க. உன் வாழ்க்கையில நீண்ட காலமாக ஏதாவது ஒரு காரியம் தடையா இருக்கும்னா இந்த வசனத்தை தியானித்து பாருங்க. நம்ம சுய புத்தியில நாம சார்ந்து இருக்கிறோமா என்று, இந்த 5 புலனை நம்ம சார்ந்து இருக்கிறோமா, அதான் சுய புத்தி. சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. முழு இருதயத்தினா அவர் மேல, அவருடைய வார்த்தையின் மேல மட்டுமே நம்பிக்கையாயிரு, வேற எதுலயும் இல்லை. உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வாழ்க்கையெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்க, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள். இந்த உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்பது என்னன்னா, அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கணும். நாம் ஒரு காரியத்தை கர்த்தரிடம் இருந்து பெறுவதற்கு முன்பாக அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் என்பதை நம்ம அங்கீகரிக்கணும். அது ரொம்ப முக்கியமே. அவர் செய்ததை அங்கீகரிக்கிறதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு கர்த்தர் என்ன கிரியைகளை செய்தார் என்று சொல்லி அன்றாடம் நன்றி சொல்வோம். அதனால்தான் உன் வழியெல்லாம் அவரை நினைத்து கொள்ளலாம். அன்றாடம் நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லும். நன்றி இல்லாத ஜெபம் இருக்கவே கூடாது. அது 2 நிமிஷம் சொன்னாலும் அதுல நன்றி இருக்கணும். கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். எதையுமே நம்ம கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவர் கொடுத்ததுல நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமான்றது தான் ரொம்ப முக்கியமே. வாழ்க்கையில மனிதர்களுக்கு பிரச்சனையே மிக முக்கியம். வாழ்க்கையில மனுஷருக்கு பிரச்சனை ஏன் தெரியுங்களா? பிரச்சனை அதிகரிக்கும் போது டென்ஷன் அதிகமாகுது, மன அழுத்தம் வருது. இந்த இயலாமை நமக்குள்ள வரும்போது என்னடா இது, இந்த காரியம் நடக்கல, இல்லை அந்த காரியம் நிறைவேறல அப்படின்னு நம்ம நிறைய டைம் அங்கலாய்க்கிறாங்க மனிதர்கள். நிறைய டென்ஷன் வருது. பிரச்சனை அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒண்ணுமே இல்லை, நன்றி அறிதல் குறைஞ்சி இருக்குதுன்னு அர்த்தம். நான் போன மாசம் சொன்ன ஆண்டவருக்கு நன்றி, போன வருஷம் சொன்ன நன்றி, அது இல்ல. இந்த ஜெபத்துல கர்த்தர் நமக்கு செய்தவைகளை நினைச்சு பார்த்து நன்றி சொல்லணும். முதல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளணும். அதுதான் உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்பதற்கு அர்த்தமாகுது. சொல்றார் பாருங்க, அப்பொழுது அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்போ நாம சுய புத்தி
எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல இந்த நாகமான் நினைக்கிறான் கையால தொட்டு சுகமாக்குவார் என்று. கர்த்தருக்கு 1000 கோடி வழி இருக்குது. எப்பவுமே கடவுளுக்கு, கர்த்தருக்கு நாம் வழிகளை சொல்லவே கூடாது. ஆண்டவரே இவங்க வழியா ஆசீர்வதிங்க, அவங்க வழியா ஆசீர்வதிங்க, இன்ன வழியா ஆசீர்வதிங்கன்னு வழிகளை சொல்லக்கூடாது. கர்த்தர் மேல முழு நம்பிக்கையா இருக்கிறோமான்றது தான் அங்க விஷயமே. ஒருவன் சந்தேகப்படாமல் விசுவசிப்பானால் அது அவனுக்கு வாய்க்கும் என்று யாக்கோபு 1 சொல்லப்பட்டிருக்கு. சந்தேகப்படாமல் கேட்டா பதில் வரும்னு யாக்கோபு 1 கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையின் மேல முழு நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும்னா ஏதோ கர்த்தர் ஒரு உருவத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லை. பிரான்ஸ்ல இருந்து நம்ம ஊழியத்தை பாக்குறவங்க ஒருத்தவங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்க வீடியோ கால்ல வருவாங்க. அவங்க போன வருஷம் கர்த்தருக்குள்ள அவங்க வந்தாங்க, என்னை சந்தித்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சபைக்கெல்லாம் போயிருக்காங்க, பாரிஸ்ல எல்லாம் போயிருக்காங்க. அவங்க வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க, பிரான்ஸ்ல. ஊர் பேர் மறந்துட்டேன் நான். நார்த்தில் இருக்கிறாங்க. அவங்க கத்தோலிக்கு இந்துவாக இருந்து கத்தோலிக்கராக மாறினவங்க. ரொம்ப காலமாக கத்தோலிக்கரா இருக்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணதுல இருந்து கத்தோலிக்கராகவே இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல படங்கள்லாம் நிறைய வச்சிருப்பாங்க, இறுதியாண்டர் படம், நிறைய படங்களை வச்சிருப்பாங்க அவங்க. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இன்னும் பிரதர் இதை நான் எடுத்துட்டுமா? நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு மனசே வர மாட்டேங்குது அதை எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், முதல்ல வார்த்தையை புரிஞ்சுங்க, கர்த்தருடைய வார்த்தையை அறிஞ்சு கொள்ளுங்க. அப்படி நீங்க அறிஞ்சு கொண்டீங்கன்னா அதுவே தானே அவங்கள போயிடும் அப்படின்னு. புரியுதுங்களா? இதான் நான் சொல்லுவேன். அவங்கள எடுத்து போடு அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. போன மாசத்துல என்ன பண்ணாங்கன்னா, அவங்க யாரோ அவங்க இங்க வந்து வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சோடனே அங்க பிரான்ஸ்ல போதிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களோட வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க, சபைகளோட வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப யாரோ வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு வந்தவங்க இந்த படத்தெல்லாம் தூக்கி போட்டுரு அப்படின்னுட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு எடுத்துன்னு போய் அவங்க கோயில்ல கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் இறுதியாண்டர் படம் கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வச்சுட்டாங்க. ஒரு 2 வாரம் கழிச்சு, பிரதர் அந்த படம் இருக்கும்போது ஆண்டவரே கூட இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அங்கதான் காலைல ஏஞ்ச உடனே அங்கதான் முதல்ல போய் முழிச்சு முட்டிகால் போட்டு ஜவம் சொல்லுவேன் நான் சொன்னாங்களே, தூக்கின்னு போய் குப்பையில போட்டேன். எனக்கு ஒரே வருத்தமா இருக்குது அப்படின்னு. என்ன நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க சொன்னா ஏதாவது ஆறுதலா இருக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இவ்வளவு காலம் யாரையோ ஒருத்தர் படத்தை வச்சுன்னு ஆண்டவர்னு சொல்லின்னு இருந்தீங்க இவ்வளவு காலம், அதனால அவர் ஆண்டவர் இல்லை, தூக்கி போட்டது வேற யாரையோ தான். கர்த்தர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு, வார்த்தையா இருக்கிறாரு, அதை படிங்க அப்படின்னு. புரியுதுங்களா ஏன் சொல்றேன்னு? நம்ம நினைக்கிற மாதிரி கடவுள் கிடையாது. இந்த நிறைய படத்தையும் சிலையும் கும்பிடுறாங்க பாருங்க, அவங்களாம் பரலோகத்துக்கு போனாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க இயேசுவை பார்த்து. என்னங்க படம் வேற ஏதோ உங்களை மாதிரி காமிச்சாங்க, நீங்க வேற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்வாங்க. ஏன்னா அது மைக்கேல் ஆஞ்சலோனால 14ஆம் நூற்றாண்டுல ரோம்ல அந்த இடத்துல வரையப்பட்டது, அவ்வளவுதான். அந்த ரோம் முழுசும் அந்த சர்ச்சை வரைஞ்சாரு. அந்த உருவமே இயேசு ஆயிடுச்சு, அதை இயேசுன்னு சொல்லிட்டாங்க. மைக்கேல் ஆஞ்சலோ இயேசுவை பார்த்தாரு, கிடையாது. வார்த்தையின் மேல விசுவாசம். அப்போ கர்த்தர் கிரியை செய்யறாருன்னா நாம நினைக்கிற வழியில செய்யவே மாட்டார். அவருக்கு 1000 வழிகள் உண்டு செய்யறதுக்கு. அதனால்தான் ஏசாயால சொல்றாரு,
ஏசாயா 55:8. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயரமாய் இருக்கிறது என்று. எப்பவுமே நாம ஜெபிக்கணும்னா கர்த்தர் இடத்துல டிஸ்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை இன்வால்வ் பண்ணுங்க. ஜெபம்ன்றது ஏதோ கர்த்தர் எதிர்க்க நிக்கிறாரு நாம ஜெபம் பண்றோம் அப்படின்ட்டு இல்லாம, ஏன்னா நம்ம கருத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர்கிட்ட கர்த்தர் இடத்துல ஒரு டிஸ்கஷனுக்குள்ள போங்க. நீங்க கேட்கிற காரியம், விரும்புகிற காரியம் தேவனுடைய சித்தமா இருக்குதான்றத பார்க்கணும். அது அவருடைய விருப்பம், அதுல என்ன இருக்குது, அவருடைய ஆலோசனை என்ன அப்படின்றத எடுத்துக்கணும். அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ போக வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் இடத்துல ஆலோசனை கேட்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நாம செய்யும் போதுதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தனிச்சையாக முடிவெடுக்கிற வாழ்க்கை இல்லை, கர்த்தரோடு நாம் சேர்ந்து எடுக்கிற ஒரு வாழ்க்கை தான் அது. பேதுருவோட வாழ்க்கையில கர்த்தர் வருகிறார். பேதுரு சொல்றான், நான் இரவெல்லாம் நான் போய் மீன் பிடிச்சேன், வலைய போட்டேன், ஒரு மீன் கூட சிக்கல அப்படின்றான். கர்த்தர் சொல்றாரு, உன் படகை என் கொடு, கிட்ட கொடு, உன் வாழ்க்கையை என்கிட்ட கொடு அப்படின்ற. அப்போ அவனுடைய வாழ்க்கையில இயேசு வருகிறார், அந்த படலுக்குள்ள வருகிறார். சொல்றாரு, போய் நடுக்கடல்ல போடு, உன் வலைய போடு, நீ நிச்சயமாக மீனை பிடிப்பா அப்படின்ற. ஏன்னா நம்ம ஒரு வழியை வைத்து கொண்டு நம்ம தேடிக்கொண்டிருப்போம் சில காரியங்களை இந்த உலகத்துல. அந்த வழிகளை விட்டுட்டு, இந்த பேதுருவை போல அந்த வழிகளை விட்டுட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு, அவர் என்ன ஆலோசனை சொல்றாரு அதன்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. இல்லைன்னா ஒரு முட்டு சந்து முன்னாடி போய் நின்று முட்டிகிட்டே தான் நிற்போம், அதே இடத்துல தான் இருக்கும். கேட்டு பாருங்க ஆலோசனை ஆண்டவர்கிட்ட, திறந்த மனசோடு கேட்டு பாருங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் சொல்லுகிற அந்த ஆலோசனை அற்புத விதமா இருக்கும். உங்களால யோசிக்க முடியாததா இருக்கும், சிந்திக்க முடியாததாக இருக்கும். கேட்டு பாருங்க. கர்த்தருடைய வழிகள் அப்படிப்பட்டது. கர்த்தர் மேஜிக் பண்றவரே கிடையாது. நம்ம நிறைய டைம் மேஜிக் பண்றாரான்னு நினைக்கிறோம். மேஜிக்லாம் பண்ண மாட்டாரு. ஒரு காரியம் தடையா நிக்குதுன்னா, ஒரு காரியத்துல நம்மளால முன்னேற முடியலன்னா, நாம் செய்ய வேண்டியது தேவனிடத்துல ஆலோசனை கேட்பது. தயங்கவே கூடாது. ஆண்டவரே எனக்கு இதுல ஒரு ஆலோசனை கொடுங்க, நான் புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் இன்றைக்கும் அவர் சொன்னார், வசனம் சொல்லியிருக்கிற வார்த்தையை சொல்லுங்க, நான் உனக்கு போதித்து நீ போக வேண்டிய வழியை காட்டுவோம், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவர், எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் அருமையாக சொல்லி உங்களை நடத்துவார். அந்த அந்த காரியம் ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறுகிறது. ரொம்ப நம்ம கை கெட்டுன தூரத்துல தான் அந்த காரியம் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு சில சமயத்துல அது மறைவா இருக்குது. நிச்சயமாக கர்த்தர் கொடுக்குற ஆலோசனையின்படி நடந்தோம்னா அந்த காரியம் வாய்க்கும். இங்க இந்த பெண் ஒரு ஆலோசனை கொடுக்குற, அந்த பணிப்பெண் நாகமானுக்கு, நீ போய் அந்த தீர்க்கதரிசியை போய் பாரு என்று. அது அந்த பெண்ணோட ஆலோசனை இல்லை, அந்த பெண் வழியாய் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை அது. இந்த உலகத்துல வேற யாரை போய் பார்த்து இருந்தாலும் அவன் அந்த சுகம் பெற்று இருக்க மாட்டான். யாராலையும் சுகப்படுத்தி இருக்க முடியாது. தேவன் கொடுக்கிற ஆலோசனை அப்படியே ஷார்ப்பா இருக்கும். அது அவ்வளோ 100% அக்யூரேட்டா இருக்கும். தேவன் இடத்துல கேட்டு பாருங்க ஆலோசனை. சின்ன காரியமானாலும் பெருசானாலும் கேட்க கத்துக்கணும்.
தடையா இருக்குதுன்றது இல்லை, பெருசா இருக்குதுன்றது இல்லை, இல்ல சின்னதா இருக்குது நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது நிறைய நம்ம வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவிசுவாசம் உண்டாகும். ஏன்னா நம்ம நம்பணும்னா முழுசா கர்த்தரை நம்பணும். அதனால்தான் எப்பவுமே எனக்கு போதித்தவர்கள் சொல்றதுதான், கேன்சர்னாலும் கர்த்தரால முடியும் நம்பணும், தலைவலினாலும் நம்பணும். தலைவலின உடனே நான் மாத்திரை எடுத்துக்குவேன்னா நான் சொல்லலை. ஆனால் நம்ம விசுவாசம் உண்டாகும் போது தலைவலிக்கும் நாம ஆண்டவரை நம்பி அதுல இருந்து விடுதலை பெறும்போது நம்மளால ஒரு கட்டத்துல கேன்சர் பேஷண்ட்டோ யாரும் வந்தாலும் நிச்சயமாக விசுவாசத்தினால இயேசுவின் நாமத்துல அவர்களை நம்மளால சுகத்தோட அனுப்ப முடியும். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் எல்லாரையும்.